ஸோ அட் லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈஷரோட லாஸ்ட் ஸ்கூல் ஒர்க்கிங் டே வருது. அன்றைக்கே கிஃப்ட் கொடுத்துடலான்னு எல்லாம் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து அவங்க டீச்சருக்கு ஒரு பாக்ஸு, அந்த பாக்ஸ்குள்ளார வைக்கிறதுக்கு ஒரு குட்டி பிளான்ட், அப்புறம் இந்த ஹோம் டெக்கார் மாதிரி இருக்கும். இதோ இது ஸ்வீட் ஆஸ் கேன் பி. ஆக்சுவலாக டீச்சர்னு தேடினேன், அது கிடைக்கல, அதனால் இந்த மாதிரி வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து அவங்க டீச்சருக்கு கொடுக்க போகிறோம். அண்ட் இதெல்லாம் வந்து இந்த ரெசன் ஆர்ட் அவரே மேக் பண்ணது. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கீ செயின் மாதிரி மேக் பண்ணி கொடுக்க போகிறாரு. ஸோ நான் எல்லாம் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் எபிசோட். ஸோ இன்னி எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கிங்கோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வருக்கு ஸ்கூல் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ அதுக்காக ஒரு தேங்கிங் கிஃப்ட் மாதிரி அவங்க டீச்சர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுறதுக்கான கிஃப்ட் தான் இப்போ பேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டீச்சருக்கு என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிட்டேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண அவரே வந்து செஞ்சது. ஸோ ரெசன் ஆர்ட் நம்ம ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன் நான் போய் வாங்கினதெல்லாம். ஸோ அதை வச்சு செஞ்ச கீ செயின்ஸ் தான் இதெல்லாம். ஸோ இன்னும் எக்ஸ்ட்ராஸ் நிறையா இருக்குது. ஸோ அதில் செஞ்ச கீ செயின்ஸை அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அவர் ஷேர் பண்ணுறாரு. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாக்லேட்டு, அந்த கீ செயின் அண்ட் அந்த கவர் வந்து நம்ம ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தோம். ஸோ அதில் தான் எல்லாேருக்கும் ஒன்று ஒன்று போட்டு நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே ஸ்கூல் முடிய போகுது அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு வாரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்கங்க. இந்த ஸ்கூலோட லாஸ்ட் டேலாம் வந்து மிஸ்ஸே பண்ணக்கூடாது அப்படின்ற அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம ஊர்லலாம் ஸ்கூல் முடிய போகுது அப்படின்னா ஆனுவல் எக்ஸாம்னு ஒன்று நடக்கும். அந்த எக்ஸாமோட ஃபைனல் டே எப்படா வரும், எப்படா லீவ் விடுவீங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். பட் இங்கெல்லாம் வந்து இந்த லாஸ்ட்டு ஃபியூ டேஸை என்னென்னலாம் வந்து பண்ணுறாங்கன்னா பீச் டே, ப்ளே டே, ஒரு நாள் வந்து ஸ்போர்ட்ஸ் டே வச்சுருந்தாங்க, அப்புறம் ஒரு நாள் காஸ்டியூம் டேன்னு சொல்லி ஒரு நாளும் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. பயங்கர ஹாப்பியாக வந்து போச்சு. ஸோ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிறது, பேக் பண்ணுறதெல்லாம் வந்து டிலே ஆகிடுச்சு. மறந்தே போயிட்டோம் ஸ்கூல் முடிய போகுது அப்படின்றத. ஸோ ஃபைனல் டே தான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நைட்டு உட்காந்து நான் இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அண்ட் எக்ஸஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்மல்லாமும் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இதில் இருந்து அவங்க டீச்சருக்கு வந்து கொடுக்கணுன்னு அவர் ஆசைப்பட்டிருந்தார். அண்ட் இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் வந்து சேர்த்து பண்ணி வச்சுருந்தோம். அண்ட் ஒரு கீ செயினும். ஸோ இதில் வந்து ஸ்பெஷலாக வந்து 3 ரெசன் ஆர்ட் போட்டு ஒரு கீ செயின் வந்து பண்ணியிருந்தார். அண்ட் ஒரு இயர்ரிங் அவங்க டீச்சருக்கும் வந்து அதே மாதிரி ஒரு கவரில் போட்டு அழகாக வந்து பேக் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கான பேக்கிங் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து டீச்சருக்கு ஸோ அவங்களுக்கு வந்து அழகாக ஒரு பாக்ஸ் வந்து வாங்கிட்டேன் நான். அந்த பாக்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஆல்ரெடி நான் காமிச்ச மாதிரி அந்த ஹேங்கிங் டெக்கரேஷன் அது ஒன்று வச்சாச்சு. இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு, ஒரு சாக்லேட் வந்து வச்சுருந்தேன். கூட வந்து இவர் பண்ண அந்த ரெசன் ஆர்ட்டுமே ஒரு கவரில் போட்டு அழகாக பேக் பண்ணி வச்சாச்சு. ஸோ இந்த கிஃப்ட் ஷேரிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி கிடையாது. எல்லா ஒகேஷனுக்குமே நம்ம வந்து கிறிஸ்மஸ், அந்த வேலண்டைன்ஸ் டே எல்லா டைம்லேயுமே வந்து ஷேர் பண்ணியிருப்போம். எதுவுமே வந்து இங்கே கம்பல்சரி கிடையாது. நம்ம ஆர்வமாக இருக்கோம் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூடனா நம்ம வந்து வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி தான் இந்த ஸ்கூல் எண்டிங் டைம்லையும். ஸோ டீச்சருக்கு எப்போதுமே வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்போம். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் நமக்கு வேறு டீச்சர் மாறிடுவாங்க. அண்ட் இந்த ஒரு வருஷம் சமாளிச்சிருக்காங்கல்ல, ஸோ அதுக்காகவே வந்து நம்ம தேங்க் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதனால் டீச்சருக்கு வந்து வாங்கணுன்னு தான் இருந்தேன். பட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு டைலமால தான் இருந்துச்சு. பட் அவர் ஆர்வமாக வந்து எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இதெல்லாம் நான் ஷேர் பண்ணணும்னு அவரே செய்யவும் ஓகே அப்படின்னு எல்லாம் எடுத்து வச்சு பேக் பண்ணியாச்சு. ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒரு பேக்கில் போட்டு பேக் பண்ணி கொடுத்துட்டேன். அண்ட் அவரும் வந்து அவங்க டீச்சருக்கு அவரே ஒரு க்ரீட்டிங் கார்டும் ரெடி பண்ணி கொடுத்தாரு. ஸோ கிஃப்ட் எல்லாம் ரெடி. அவங்க டீச்சருக்கும் வந்து வச்சாச்சு. ஒரு க்ரீட்டிங் கார்டும் வந்து பண்ணியிருக்காரு, அவரே பண்ணியிருக்காரு. ஸோ பேப்பரில் கவரும் பண்ணியாச்சு. யா அவங்க டீச்சருக்கு ஒரு க்ரீட்டிங் கார்டு பண்ணி வச்சிட்டாரு.
Good job. Bye, Ishwar. Bye. No, ma. No, ma. ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் ஒர்க்கிங் டே ஆஃப் ஸ்கூல். பார்க்கிங் வந்து பயங்கர ஃபுல்லாக இருக்குது அண்ட் ஆல்மோஸ்ட் பெல் அடிக்கிற டைம். ஸோ போகலாம். ஈஷ் என்னடா இது இங்கிட்ட இருக்கு? வாங்க போய் விளையாடுறீங்களா? கேர்ஃபுல்டா, விழுந்துராதடா. குட். இருக்கவும் இன்னெல்லாம் ஆட்டம் போடுறாங்க பாருங்க எல்லாம் சேர்ந்து. ஃப்ரைடே இருக்கு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டே ஆஃப் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டாரு. அவங்க டீச்சர் வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கிஃப்ட்டுடா? Each side love Miss Britton. ஓப்பன் பண்ணுங்க. என்ன என்ன என்ன? ஏ ஆல்பம் கொடுத்துருக்காங்க. She made an album. Wow. காட்டு 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 காட்டு, நானும் பார்க்கணும். வாவ். ஃபோட்டோ ஆல்பம் பண்ணி கொடுத்துருக்காங்க பிரேட்டனு. வாவ். நான் மேசன் ஓப்பன் பண்ணாங்க பார்த்தேன். அவன் ஃபோட்டோ இருக்கிறது ஃபுல்லாக வச்சு கொடுத்துருக்காங்க. ஈஷுக்கு ஈஷு ஃபோட்டோ இருக்கிறது ஃபுல்லாக வச்சு கொடுத்துருக்காங்க. உட்காந்து இதுக்கு சார்ட் பேப்பர்ல மேக் பண்ணிருக்காங்க பாரு. ஆமா, எல்லாம் எடிட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து சார்ட் பேப்பர்ல ஒட்டி அது ஆல்பம் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ குட். Nice list. Sai Primary 2023 to 2024. First day of primary. So cute. எப்படி இருந்திருக்க பாரிஷு பிரைமரி ஸ்டார்டிங்ல? இங்க பாரு. My hairstyle looks so straight. Yeah. Turn பண்ணுங்க. Wait. What the? Turn really, turn really. என்னடா மாவு பசேற? பம்கின் கொடையற, மாவு பசேற. Turn it. Turn it. Oh, PJ night அது. This is not PJ night. Hey, PJ, sorry, night இல்ல, PJ டேக்கு போட்டு போனீங்கல்ல கிறிஸ்மஸ் அப்ப. This is my gift. For your last day of school. Happy? Yes. I want to open it. Okay. Look at that. Happy? எப்படி இருக்கு? Dude. Open up Spider-Man. Uh-oh. It's a spider car. Okay, back to book. டர்ன் பண்ணுங்க. அந்த பேஜ் பார்த்தாச்சு. அது என்ன டேடா வெளில உட்காந்துருக்கீங்க? You know. I forgot. Earth Day. Oh, Earth Day. Okay. And this is my plant. Okay. அது ஃபயர் ட்ரக். ஓ, ஃபயர் ட்ரக்ல இருந்து நீங்க இறங்குற மாதிரி. So good. Oh. Good.
Butterfly. ஓ பட்டர்ஃப்ளை. You want to see one? தெரியுது ரீச்செல்லாம் திருப்புங்க. லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் நேற்று எடுத்தாங்களா? என்னைக்கு எடுத்தாங்க லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல்னு? Yesterday. ஓ Wait, that's literally the end? ஆமாம். That's so short. Why didn't they put them all of the pictures? நம்ம போடலாம். ஒரு கார் இருக்குடா. என்னடா பழைய ஹாட் வீல்ஸ் ஒன்று இருக்கு. யாருதுடா? மாறி வந்துருச்சா யாருதோ? I think so. அச்சோ யாருது? யார் எடுத்துட்டு வந்தா ஹாட் வீல்ஸ் இன்னைக்கு? சரி கொடுத்துக்கலாம். ஃப்ரைடே போய் கொடுத்துக்கலாம் போங்க.